ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற அனுவாவி சுப்பிரமணியர் திருக்கோவில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு ஆனைக்கட்டி ரோட்டில் இருக்குது. பிட்வீனில் மாங்கரை தாண்டினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அனுவாவின்னு சொல்லிட்டு கட் ஆகும். அங்கேருந்து உள்ளே ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோன்னா கோவில் வந்துடும். அதுதான் அந்த கோவில் தான் வந்து அந்த ஊரோட டெட் எண்டு. ஸோ அங்கே போனீங்கன்னா அழகான ஒரு பார்க்கிங், ஆலமரத்து அடியில் கிளிகள் சத்தத்தோட அழகாக இருக்கும். கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப ஒரு ரம்மியமான சூழல் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங் வந்து ஒரு காருக்கு 30 ரூபா வாங்குகிறாங்க, வேனுக்கெலாம் 50 ரூபா வாங்குகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து சண்டேஸ் அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். வீக் டேஸில் ரொம்பவே கூட்டம் கம்மியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 2-3 சின்ன சின்ன கோவில்கள் இருக்குது. இது ஒரு வில்லேஜு. இந்த வில்லேஜில் நல்ல சூப்பரான லொக்கேஷனில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. வெறும் 500 படிக்கட்டு தான் இந்த கோவிலில். ஸோ காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் தான் இந்த கோவிலுக்கு அலவுடு. இன்கேஸ் இந்த சண்டே டைமில் ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா மைட் பி ஒரு 5 o'clock 4:30 அந்த ரேஞ்சில் வரைக்கும் மக்களை இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால யானைகள் அதிகமாக வர்றதுனால மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டான டைமில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோவிலில் சாமி கும்பிட்டு படியேற ஆரம்பித்தோன்னா ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. ஜஸ்ட்டு 500 படிக்கட்டு தான். ஸோ ஈஸியாக இருக்கும். சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அந்த சில்னஸை ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே அழகாக ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1/2 hour to 45 minutes, முடியாதவங்க கூட ஒரு 45 minutesல ஏறிடலாம். அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மருதமலையோட சின்ன கோவில் தான் அப்படின்றதுனால இங்கே வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அதேமாதிரி படிக்கட்டும் ரொம்ப வந்து ஹைட்டாலாம் வந்து இருக்காது. ரொம்ப சின்ன சின்ன படிக்கட்டுகளாக இருக்கிறதுனால ஈஸியாக ஏறிடலாம். என்னோடய பையனுக்கு வந்து 2.5 வயசு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த பையன் இங்கேருந்து 500 படிக்கட்டை ஏறிட்டு அவரே திருப்பி 500 படிக்கட்டு இறங்கிட்டார். ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது. சுற்றியுமே ஃபாரஸ்ட்டு தான் அப்படின்றதுனால காற்றுல ஈரப்பதம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏறினாலும் உங்களுக்கு பெருசாக வேர்வையும் தெரியாது. வெயில் அடித்தாலுமே அந்த வெயில் பெருசாக சுடலாம் செய்யாதுங்க. ஜாலியாக இருக்கும். அப்படியே பொறுமையாக அப்படியே நம்ம அந்த இயற்கையை ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் ஏறினீங்கனாலே ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணிடுவீங்க. பெருசாக டயர்ட்னஸ் தெரியாது. 500 படிக்கட்டு தான் அப்படின்றதுனால பெருசாக டயர்ட்னஸ் ஃபீல் பண்ண மாட்டீங்க. என் பையனுக்கு திடீர்னு பக்தி வந்து சாமியே சரணம்லாம் சொல்லி அவர் வந்து கையெல்லாம் தூக்கி முருகான்னு கும்பிட்டே ஏறுறாரு. ரொம்ப பக்திமயமாகிட்டார். திடீர்னு குழந்தைக்கு பக்தி வந்துருச்சுங்க. உண்மையாகவே நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு கோவிலுங்க. நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே இருந்தால் போதும். கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த இடும்பன் சன்னதி இப்போ பார்க்குறது வந்து இடும்பன் சன்னதி. இந்த இடும்பன் சன்னதி ரீச் பண்ணிட்டீங்கனாலே மேலே கோவில் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த இடும்பன் சன்னதியே நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துலேயே ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 50 ஸ்டெப்ஸ் நம்ம மேலே போனோன்னா மேலே அந்த தெரியுது பார்த்திங்களா, அதுதான் கோவில். ராமாயணம் காலத்துலேயே இந்த கோயில் வந்து தோன்றுனதாக வந்து வரலாறு இருக்குது. மேலே ஒரு போஸ்ட் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வந்து நான் ஃபோட்டோவில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சஞ்சீவி மலையை தூக்கிட்டு அனுமார் போகும்போது அவருக்கு தண்ணி தாகம் எடுத்ததுனால அவர் வந்து முருகனை வேண்டி இந்த இடத்துல நின்று கேட்டதுனால முருகன் வந்து தன்னோட வேலால் மலை உச்சியிலேருந்து குத்தி ஒரு அருவியை உருவாக்குனார். அந்த அருவியிலேருந்து வர தண்ணி இன்னும் வந்துட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த மக்கள் நம்புகிறாங்க. அந்த தண்ணி இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. அதை நான் வீடியோவில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இதுதான் இங்கே இருக்கிற அன்னதான கூடம். இதுலேருந்து ஒரு 5 படிக்கட்டு 10 படிக்கட்டு மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்கு மெயினான கோவில் வந்துடும். இப்போ நம்ம பார்க்குறது தான் அனுவாவி முருகன் கோவில். வள்ளி தெய்வானையோட முருகன் இருப்பார். மேலேருந்து இன்னும் போயினீங்கன்னா சிவன் கோவிலுக்கு நீங்கள் போகலாம். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சின்னதாக இருக்கும். அருணாச்சலேஸ்வரர் கோவில். மற்றபடி இங்கேயே பார்த்திங்கன்னா இங்கே கன்னிமூல கணபதி, ஆஞ்சநேயர், இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. அந்த கூடாரம் மாதிரி போட்டிருக்குல்ல, அது வந்து தேர் வச்சுருக்காங்க. தேர் வைக்கிற அந்த ஷெட்டு. ஸோ இதுவே நல்லா இருக்குது. ஸோ கன்னிமூல கணபதி இப்போ விநாயகர் இருக்கார் இங்கே. ஸோ சாமி கும்பிட்டு அப்படியே மேலேயே நல்ல சில்னஸ் தான் இருந்தது. நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா இங்கே கோயிலில் வந்து 2 அபிஷேகம் பண்ணதுனால நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. இது வந்து தேர் உள்ளே இருக்குது. ஸோ அது இல்லாமல் வெளியில் இன்னொரு தேர் இருந்துச்சு.
ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது, மேலே சின்ன இடம் தான். பட் அழகான ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு கோவில் சொல்லுவோம்மா. ரொம்ப ரம்மியமான ஒரு இடத்துல, ஒரு மலை உச்சியில் கூட கிடையாது, மலையோட பாதியிலே அமைஞ்சிருக்கு. நம்ம கோவிலேருந்து திருப்பி பார்த்தோன்னா மருதமலை மாதிரியே தான், அதே மாதிரி மலை முகடுகள் உச்சியில் தான் இருக்கும். பட் கோவில் வந்து பாதியிலே இருக்கும். மேலேருந்து பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. அங்கே ஒரு ஆஞ்சநேயர் தெரிகிறார் பாருங்களேன், அது வந்து ஒரு ராமர் கோவில். அதுக்கும் நம்ம போயிருந்தோம், அது கடைசியில் பார்ப்பீங்க கிளிப்பிங்ஸை. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இது. ஒரு கிராமத்தை அப்படியே மேலேருந்து பார்க்கலாம். நம்ம வண்டி அங்கே தான் பார்க் பண்ணோம், காரை. ஸோ அங்கேருந்து நம்ம ஏறி வந்திருக்கிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கோவில், ஆனால் ரொம்ப அழகான ஒரு கோவில். கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து டைரக்ட் பஸ்ஸஸும் இருக்குது அனுவாவிக்கு. அப்படி இல்லைன்னா கணுவாயின்ற ஊருக்கு டைரெக்டாக பஸ்ஸஸ் இருக்குது. கூட்டம் எக்கச்சக்க கூட்டம், 2 அபிஷேகம் அப்படின்றதுனால. இதுதான் வந்து அந்த இன்னொரு வெளியில் இருந்த தேர். இதுலேயும் வந்து முருகரை வச்சு தேர் அழைச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெல்லோட சவுண்டு வந்து நம்ம கீழே கார் பார்க் பண்ணும்போதே கேட்டுச்சு. கீழே கார் பார்க் பண்ணும்போதே அந்த பெல்லோட சவுண்டு நல்லா கேட்டுச்சு. ஸோ ஒரு பெரிய பெல்லு தான் இங்கே அழகாக வச்சுருக்குறாங்க. பசங்க ட்ரை பண்ணி பார்த்து அவங்களால அடிக்க முடியல, பெரிய பெல்லுன்றதுனால. இது வந்து சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஏறும்போது இந்த படிக்கட்டில் இது மாதிரி பண்ணியிருந்தாங்க, கட்டியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் ஏறி ரைட் திரும்பினோம் அப்படின்னா மேலே அருணாச்சலேஸ்வரர் இருக்கார். கோவிலை பாதுகாத்து வைத்துக்கொள்ளுங்கள், சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள், அங்கங்கே போர்டு போட்டிருக்காங்க. பட் அப்படி இருந்தும் நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸு அது இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நம்ம மக்கள். தயவு செஞ்சு கோயிலை சுத்தமாக வச்சுக்கோங்க. நம்ம கோயில் நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். அருணாச்சலேஸ்வரர் இவரை பார்த்துட்டு நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணோம். காந்திபுரம்லேருந்து கவுண்டம்பாளையம் வழியாக காரில் வந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 1/2 hour to 40 minutes தான் ஆகும் இந்த கோயிலை ரீச் பண்ணுறதுக்கு. என்ன சாமி கொஞ்சம் ரஃபா பேசுது. முருகர் கோவக்காரர் தானே. என்னப்பா முருகா ரொம்ப எப்படி பிளஸ் பண்றான் பாரு. நல்லா இருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் அந்த சுனை நீர். இந்த சுனை நீர் தான் வந்து முருகரால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் வற்றாமல் இந்த ஊர் மக்களோட தண்ணி தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக ஒரு ஐயப்ப பூஜை நடந்தது. எதிர்பார்க்கவே இல்லை, முருகன் கோயிலில் இவங்க வந்து ஐயப்ப பூஜை பண்ணுவாங்கன்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சந்தோஷமாக சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டே இருந்தோம். கீழே இறங்கினோன்னே ஒருத்தரையும் நிறுத்தி வலுக்கட்டாயமாக அந்த ஐயப்ப பூஜை பண்ணவங்க வந்து சாப்பாடு போட்டு அனுப்புனாங்க. அன்னதானம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கார் கேரேஜ் ஓனர் தான் வந்து இதை ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாப்பிட்டு அழகாக ரிட்டர்ன் போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு அங்கே வந்து ராமர் பாதம் வச்சுருந்தாங்க. அந்த ராமர் பாதத்துக்கு கலச தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கிட்டு வேண்டினது நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் அதை பண்ணோம். 51 ரூபா அதில் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஜஸ்ட்டு அதை நாங்கள் பே பண்ணிவிட்டு கலச தண்ணி வாங்கி ராமர் பாதத்தில் அபிஷேகம் பண்ணிவிட்டு தொட்டு கும்பிட்டு சுற்றி இருந்த அந்த சின்ன நந்தவனம், ஆக்சுவலி இது வந்து அனுமன் நந்தவனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்த. நீங்கள் அங்கே அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அனுமன் இருப்பார், சின்ன அனுமன் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் பண்ண ராமர் இருப்பார், கணபதி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஷெட்டு மாதிரி பிளான் பண்ணி ஒரு சின்ன கார்டன் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து எல்லா சாமிகளையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்களும் வாங்க, கோயம்புத்தூர் வரீங்க அப்படின்னா மருதமலையோடு நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த பிளானையும் ஜஸ்ட்டு உங்களோட செக்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுன்னா வந்து பார்த்துட்டு நீங்களும் சந்தோஷமாக இந்த பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனை சாமி கும்பிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்டாக இருக்கும். தேங்க்யூ.